இந்த எமர்ஜென்சி ஃபண்டை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாமா? அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி தான் பிரித்து தான் இன்வெஸ்ட் பண்ணுமாங்க சார்? சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறதுனால நீங்கள் 2.5% இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுவீங்க. அதை வந்து ஆனால் அது இன்ஃப்ளேஷனோட குறைச்சல். அதனால் ஃபுல்லாகவே வந்து வச்சுக்காம ஒரு போர்ஷனை வச்சுட்டு மீதி போர்ஷனை வந்து நீங்கள் லிக்விட் ஃபண்டில் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக நான் சொன்னது மாதிரி நீங்கள் ஃப்ளெக்ஸி டெபாசிட்டில் வச்சுக்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறது மாதிரி ஃப்ளெக்ஸி டெபாசிட்டில் வச்சுக்கலாம். ஒரு மந்த் எக்ஸ்பென்சஸ் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. ஒரு மந்த் எக்ஸ்பென்சஸை ஃப்ளெக்ஸி டெபாசிட்டில் வச்சுக்கோங்க. மீதியை வந்து அந்த லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. சார், இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் சம்மந்தமாக வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொடுங்க சார். இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ப்ளஸ் ஏற்கனவே சேவ் பண்ணுறவங்க எமர்ஜென்சி ஃபண்ட் க்ரியேட் பண்ணாமலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க இப்போ கார்பஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள் சார். மெயினாக வந்து அவங்க பார்க்க வேண்டியது வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து என்ன இருக்குது அப்படின்றது தெரியணும். உங்களுடைய பேக்கப் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியணும். உங்களுக்கு டிபெண்டன்சி உங்களுடைய ஃபாதர் மதர் அவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க, ஒருவேளை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். பட் அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நீங்களே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக வேணும் அப்படின்னா எமர்ஜென்சி கார்பஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கமில் ஒரு போர்ஷனை எடுத்து வைக்க ஆரம்பிங்க. எக்ஸ்ட்ரா இன்கம் வரும்போது அந்த போர்ஷனை வந்து சேனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓரளவுக்கு 6 மாதத்துக்கான சேனலைஸ் பண்ணி இந்த 6 மந்த்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் வந்து எமர்ஜென்சி கார்பஸாக க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் லாங் டேர்ம் பிளானிங் வந்து நல்லாவே அக்ரெசிவாக பண்ண முடியும். சரி, எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட்டு. இப்போ எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது இப்போ எனக்கு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ஆகுதுன்னு இட்ஸ் தேவைன்னு வச்சுக்கோங்களேன், 6 மாதம் சேலரி. இதே என்னோட இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த எமர்ஜென்சி ஃபண்டோட அளவு ஜாஸ்தி ஆகும். ஏன்னா என்னோட எக்ஸ்பென்சஸ் வேறு மாதிரி மாறுன்றப்ப எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் சைடில் ஒரு எஸ்ஐபி மாதிரி லிக்விட் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறது நல்லதா? அல்லது ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வச்சுக்கிட்டு அது மட்டும் போருன்னு இருக்கணுமாங்க சார்? நீங்கள் உங்களுடைய இன்கம் ஏற ஏற இல்லை உங்களுடைய நிதி நிலைமை ஏற ஏற இன்கம் வந்து உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டும் ஏறணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு, 40,000 ரூபா ஹவுசிங் லோன் இஎம்ஐ வைக்கிறாரு அப்படின்னா ஹவுசிங் லோன் இட்ஸ் எக்ஸ்பென்ஸ். ஆக்சுவலி நீங்கள் வந்து 20,000 ரூபா வீட்டு செலவுகள், 40,000 ரூபா இஎம்ஐ அப்படின்னா 60,000 ரூபா அவருக்கு வந்து செலவுகள் இருக்குது. இந்த 60,000 × 6 3,60,000 ரூபா அவர் வந்து எமர்ஜென்சி ஃபண்டில் வைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது. ஒருவேளை வேலை போயிடுச்சுன்னா அந்த 40,000 ரூபா இஎம்ஐ யார் கட்டுவார்? 3வது மாதம் நீங்கள் இஎம்ஐ கட்டலைன்னா பேங்க் வந்து டெஃபினட்டாக உங்களை வந்து கொஸ்டின் பண்ணும். அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து கட்ட முடியல அப்படின்னா அதுக்கான ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ் போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி கார்பஸ் நிச்சயமாக தேவை. அதை நீங்கள் ஈக்விட்டியில் போட்டிருந்தீங்கன்னா ஈக்விட்டியிலேருந்து விட்ரா பண்ணி எல்லாம் கட்ட முடியாது. ஒரு மாதம் ஈக்விட்டி மார்க்கெட்டும் டவுனாக இருக்கலாம், இல்லை ஒரு வருஷம் டவுனாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் எமர்ஜென்சி கார்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.